ஸோ பொதுவாகவே எல்லா உச்சியாஸ் கிட்டேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஷெரிங்கன். பட் நம்ம பார்த்த உச்சியாஸ் எல்லாமே ஓவர் பவர்ஃபுல் அப்படிங்கிறனால அவங்க எல்லாருமே மங்கிக்கோ ஷெரிங்கன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு அவங்க ஷெரிங்கனே யூஸ் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம பார்த்த எல்லா உச்சியாஸுமே மெயினாக ப்ரியாரிட்டி கொடுத்தது அப்படின்னா அவங்களோட எம்எஸ்க்கு தான். ஸோ அதை நம்ம இப்போ கிஷிமோட்டோ சைடு வந்தாலுமே நருட்டோ கிளாசிக்கில் மட்டும்தான் ஷெரிங்கன் பியாகுகான் இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு தவிர ஷிப்புடன்லாம் இதை எதுவுமே பெருசாக கண்டுக்க கூட மாட்டார். ஸோ அதுக்கான காரணமே ஷெரிங்கனை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி எம்எஸ் இருக்கும் போது எதுக்காக ஷெரிங்கனை யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூட அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த எல்லா உச்சியாஸுமே எம்எஸ் யூசர் நார்மல் ஷெரிங்கனை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உச்சியா பிளட் லைனே இல்லாமல் ஷெரிங்கன்னா என்னன்னு தெரியாமல் இந்த ஷெரிங்கனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் வெறும் கடன் வாங்கின ஷெரிங்கனை வச்சு அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உச்சியாஸை விட பெட்டராக ஷெரிங்கனை யூஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ககாஷி ஹாட்டகே தான். ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க.